நீங்கள் கோடை காலத்தில் நடவு பண்ணியிருக்கிற வாழை சரியான ஊக்கம் இல்லை, சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு தான். தொடர்ந்து பாருங்கள். கோடை காலத்தில் வாழையை எந்த மாதிரி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க முடியும். வணக்கம் வாழை விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பெரும்பாலும் இந்த டைமில் கோடை காலத்தில் கட்டாயம் நம்ம வந்து ஒரு 50% 60% பார்த்தா கட்டாயம் நம்ம வாழை நடவு பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு சூடு தாங்க முடியாமல் குருத்து கருகி வர்றது, குருத்து வந்தாலும் விரிஞ்சு கோணையாக வர்றது, ப்ளஸ் இலை வந்து பழுப்பாக வர்றது, இலை ஓரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கருகள் வர்றது, நுனிக்கருகள், அடுத்தது புழு, இந்த மாதிரி தாக்கம் கோடை காலத்தில் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரசாயன உரத்தை குறைச்சிக்கிட்டு பட்டம் கட்டும்போது நம்ம அதாவது மண் அணைக்கும் போதுன்னு சொல்லுவோம், பட்டம் கட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ரசாயன உரம் கொடுக்கலாம். இப்போது 10 நாளுக்கு ஒரு முறை சீவீடு பேஸ் கடல் பாசியில் அமினோ, சைட்டோகின், ஆக்சிலின் இந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கிகள் நிறைய இருக்குது. வாழையினுடைய ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கி வளரக்கூடிய வளர்ச்சி ஊக்கிகள் நிறைய கடல் பாசியில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒவ்வொன்றுக்கும் போரான் தனியாக, ஜிங்கு தனியாக, காப்பர் தனியாக, மெக்னீஷியம் தனியாக அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதை இந்த டைமில் வெயில் காலத்தில் கொடுக்கறத குறைச்சிக்கிட்டு கடல் பாசி சார்ந்ததை கொடுக்கலாம். போரான் மட்டும் சேர்த்து கொடுக்கலாம். நுண்ணூட்டம் பார்த்தோம்னா ஒரு 2 டைம் கடல் பாசி அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு டைம் நுண்ணூட்டம் போரான், ஜிங்கு, காப்பர், மெக்னீஷியம் கலந்தது ஸ்ப்ரே பண்ணலாம். கட்டாயம் 10 நாளுக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுக்கும்போது தண்டூக்கம் வர்றதுக்கும் வேர் வளர்ச்சி வர்றதுக்கும் ஸ்ப்ரேலேயே கொண்டு வர முடியும். இந்த மாதிரி இலை வந்து விரிய முடியாமல் சுருண்டு போய் இருக்கிறது, போனை வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று லாக் ஆகி இருக்கிறது, இந்த மாதிரி செவ்வாழையில் நிறைய பார்க்க முடியும். இது கதலி வாழை. உங்களுக்கு எந்த வாழையாக இருந்தாலுமே வெயில் காலத்தில் 10 நாளுக்கு ஒரு ஸ்ப்ரே கடல் பாசி உரம் சீவீடு எக்ஸாக்டில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. உங்கள் தேவை எதுனாலும் மேலே தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்குது. தகவல் மேற்கொண்டு எப்படி பண்ணலாங்கிற தகவலும் தரோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரிய முடியாமல் சிரமப்பட்டு இருக்கும். இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஸ்ப்ரே கொடுத்துருந்தோம்னா உங்களுக்கு அந்த வாழையோடைய ஸ்ட்ரெஸ்ஸு விடுபட்டு வாழை நல்லா நீச்சி ஆகாமல், அதாவது வந்து தண்டு நீர்த்து போகாமல் நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஏன்னா 5 மாதத்துக்குள்ளே நம்ம என்ன உரங்கள் கொடுக்குறோமோ அதுதான் பார்த்திங்கன்னா வாழையினுடைய வளர்ச்சியும் ஊக்கமும் கொண்டு வரக்கூடியது. புடை வரும்போது நல்லா வெளியே வந்து தள்ளணும், ஊக்கமாக வரணும் தண்டு. அப்போ தான் கட்டாயம் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போது நம்ம ஸ்ப்ரே பார்த்தோம். அடுத்தது கீழே பார்த்தோம்னா வேர் மருந்து அப்படின்னு சொல்லி ஊற்றுவோம். நடவு பண்ணி 25-30 நாளுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு டைம் வேறு மருந்து கொடுக்கலாம். இந்த டைமில் கோடை காலமாக இருக்கிறதுனால நம்ம வந்து வேம், சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அடியிறம் தக்க வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா வந்து வாழை வளர்ந்ததுக்கப்புறம் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த நிழல் இருக்கும், அடியிறம் மேக்ஸிமம் மெயின்டைன் ஆகும். இப்போது நம்ம ரொம்ப இந்த மாதிரி டைமில் சம்மரில் கொடுக்கும்போதும் வாழைக்கு வாரத்துக்கு 2 தண்ணி அந்த மாதிரி கொடுத்தோம்னா அடியிறம் கட்டாயம் இருக்கும். அந்த டைமில் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த அடியிறம் தக்க வைக்கும்போது பாக்டீரியா வந்து உயிரோட்டமாக இருந்துகிட்ருக்கும். அதனால் கோடை காலத்தில் நீர் பாய்ச்சறது நம்ம வேர் மருந்து அப்படின்னு சொல்லி சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா, வேம் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து அடியிறம் மெயின்டைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது கடல் பாசி சார்ந்து பார்த்திங்கன்னா சீவீடு, அமினோ, அடுத்தது பல்விக், ஹியூமிக் இந்த மாதிரி கொடுக்கும்போது வேரோட்டை அதிகப்படுத்துறதுக்கும் தண்டு ஊக்கம் வர்றதுக்கும் இலை மடல் விரிஞ்சு அகண்டு வர்றதுக்கும் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் நம்ம பட்டம் கட்டும்போது புண்ணாக்கு, மாட்டு உரம், ஆட்டு உரம் இதில் ஒரு சரி பகுதி, அதுக்கப்புறம் பொட்டாஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் காம்ப்ளெக்ஸ் 20க்கு 20 அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காம்பினேஷனில் கொடுக்குறோம். பட் அது கொடுக்கலாம். அதற்கு கூட கட்டாயம் கடலை புண்ணாக்கோ, ஆட்டு சாணம், மாட்டு சாணம் பகுதியாக கலந்து கொடுக்கறது பார்த்திங்கன்னா கட்டாயம் நல்ல ரிசல்ட்டு தரும். திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டால் 5 மாதத்துக்குள்ளே வாழை எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோமோ அதுதான் பார்த்தோம்னா நம்மளுக்கு வாழையோட ரிசல்ட். அதுக்கப்புறம் நம்ம பொட்டாஸ் கொடுப்போம், லிக்விட் பொட்டாஸோ, பொட்டாசியம் சோனேட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒன்று கொடுத்துட்ருக்குறோம். பட் எது கொடுத்தாலுமே கடல் பாசி சார்ந்த உரங்களை நீங்கள் ஒரு 45 to 50 நாள் 60 நாள் இடைவெளியில் ரெகுலராக கொடுத்துட்ருக்கும்போது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறது உங்களுக்கு வந்து
கொடை ஒரே மாதிரி வரும், காடு ஒரு சேர காலியாகும், வெயிட் கிடைக்கும், காய் பார்த்திங்கன்னா நல்லா சைனிங் வரும். இந்த மாதிரி பெனிஃபிட் நிறையா இருக்குது. வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் வேம், சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா கடல் பாசினுடைய பெனிஃபிட் அது என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.